சுந்தரி, முரளி 2 பேருமே சேர்ந்து மது, விமல் 2 பேரையும் சேர்த்து ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க. அடைச்சி வச்சுட்டு வந்து லாவண்யா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு லாவண்யா, இப்போ நீ மது மாதிரி ரெடி ஆகி போயிட்டு ராகவ் பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. ட்ரெஸ்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு, கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கும். ஆனால் முகத்தில் மூடி இருக்க அந்த துணியை மட்டும் எடுத்துடாது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. சரி, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ பயந்துட்டுருக்கா? அதெல்லாம் பயப்படாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் உனக்கு தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு லாவண்யா கிட்ட சொல்கிறாங்க. நீ வந்து மது போட்டிருக்க அதே ட்ரெஸ் தான் நீ போட்டிருக்க, அவளுக்கு வாங்கினது தான் இந்த ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ராகவ் பக்கத்தில் லாவண்யா உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே ராகவ் ஃபீல் பண்ணுறாரு. நேற்று உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எதுக்காக என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்க? கொஞ்சம் கூட நீ புரிஞ்சிக்க மாட்டேன். அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு மது உங்ககிட்ட நான் சொன்னேன்ல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு ராகவ். மது கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அதுக்கு மது சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னை விட்டு நீங்கள் தூரமாக போயிட்டீங்க, ஏன்னா நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்தே எனக்கு தெரியும் அப்படின்னு மது சொல்கிறாங்க. சரி, என்ன காரணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு மது கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லாத்துக்குமே காரணமே அபி தான் என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னு மது கேட்குறாங்க. இல்லை, உன்னை வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்களே டாக்டர், அப்போ வந்துட்டு உன்னோட கரு கலைஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்லியிருக்காங்க அபிகிட்ட. அதனால தான் அபி உனக்கு பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே மது அப்படியே ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. அங்கே வந்து ராகவ் அப்படியே டென்ஷனாக போகிறாரு. அதை நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே மனமேடையில் உட்காந்துட்ருக்காரு. மது, விமல் 2 பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க. அப்படியே மயக்கத்துலேயே இருக்காங்க. அப்படியே ஓரமாக வந்து நிற்கிறாங்க. கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, பயங்கரமாக தண்ணியாக வருது. அப்படியே அழறாங்க. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கா? புருஷன் இன்னொருத்தவங்களுக்கு விட்டு தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கா? இதை தான் நான் அவங்ககிட்ட அப்போவே சொன்னேன். என்ன பெரிய தியாகி மாதிரி பண்ண, இப்போ கண்ணிலேருந்து எதுக்காக தண்ணி வருது அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. தெரியுது, நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட தெரியுது, உன் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ மன கஷ்டத்தில் இருக்கன்னு சொல்லிட்டு. உனக்கு தாலி கட்டினவன் விட்டு கொடுக்குறது சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அபியால் தாங்கவே முடியல. அப்படியே பார்க்குறாங்க, ராகவியே சுற்றி பார்க்குறாங்க. ராகவும் அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே அப்படி நகர்ந்து போய் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது 2 பேருமே அங்கே படுத்துட்ருக்காங்க. அப்படியே எழுந்துக்கிறாங்க மது. அப்படியே எழுந்துட்டு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி பார்க்குறாங்க. ஐயோ, நாம் என்ன இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விமல் அப்படியே எழுப்புறாங்க. பக்கத்தில் தண்ணி எடுக்கிறாங்க. அதை எடுத்து விமல் மூஞ்சில் ஊற்றுறாங்க. விமல் எழுந்துரு விமல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்துக்கிறாரு. என்ன நாம் என்ன இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, நம்ம யாரோ கத்துறாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டு நம்ம ஓடி வந்தோம்ல, அப்போ மயக்க மருந்து யாரோ நம்ம ஃபேஸில் வச்சு இந்த ரூமில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு மது சொல்கிறாங்க. ஆமாம்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை 2 பேருமே சேர்ந்து தட்டுறாங்க. யாராவது ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளீஸ், கதவை யாராவது ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே கத்துறாங்க. ஆனால் யாருமே ஓப்பன் பண்ணல. அப்படியே ஜன்னல் வழியாக மது வராங்க. வந்துட்டு அப்படியே கத்துறாங்க. மது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அங்கேருந்து அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன இது மது அங்கேருந்து கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டது, நானும் விமலும் சேர்ந்து வந்தோம். எங்கள் 2 பேரும் ஃபேஸ்லேயே வந்துட்டு மயக்க மருந்து வச்சு அப்படியே இந்த ரூமில் வச்சுட்டு பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இவர் தான் விமல், என்னை லவ் பண்ணவர், இவர் தான் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே அபி ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு அபி, உங்களுக்கு நர்ஸு கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே பொய், எதுவுமே உண்மை கிடையாது. நான் வந்து எனக்கு கலையெல்லாம் இல்லை, அது எல்லாமே பொய்யாக தான் சொல்லியிருக்காங்க. நான் நல்லவ தான், நர்ஸை நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. ராகவும் நானும் ஒரே ரூமில் இருந்தோம், ஆனால் ராகவை கொஞ்சம் நேரம் கழித்து நான் வேறு ரூமில் கொண்டு போய் விட்டுட்டேன். அந்த மாதிரி தப்புலாம் எதுவுமே நடக்கவே இல்லை. ராகவ் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு மது அபிக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அபி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, அவர் எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் இங்கே இருக்கீங்க, அப்போ மணமேடையில் யார் இருக்கா அப்படின்னு அபி கேட்குறாங்க. என்னது மணமேடையிலையா அப்படின்னு மது கேட்குறாங்க. ஆமாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. பார்த்தா மணமேடையில் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க லாவண்யா. அதுக்குள்ளே அனு, ஆகாஷ் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த இதுலேருந்து மகளிர்லேருந்து வர சொன்னீங்கல்ல, வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. வந்துருவாங்க, ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் காணுமே, சீக்கிரங்க கல்யாணம் முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இல்லை வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துடுறாங்க மகளிர் அணிலேருந்து. வந்துட்டு கேட்குறாங்க, இங்கே பாருமா, எதுக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ வந்திருக்க? இது தப்பு தானே? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இன்னொரு பொண்ணு நீ சம்மதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த மகளிர்லேருந்து அப்படியே கேள்வி கேட்குறாங்க லாவண்யாவை. லாவண்யா அப்படியே பார்க்குறாங்க, ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருமா எழுந்துரு, தலையில் என்ன முக்கால்லாம் போட்டுட்ருக்க, எழுந்துரு, இந்த கல்யாணம்லாம் நடக்காது, நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிர் அணிலேருந்து சொல்கிறாங்க. அப்படி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே எல்லாருக்கும் பேட்டிலாம் கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் இது தெரியும், தெரிஞ்சு தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டேன்? என்னம்மா நீ எல்லாத்தையுமே சாதாரணமாக சொல்லிட்டு இருக்க, உனக்கும் ராகவுக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகவே இல்லை, எப்படி அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அபியை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே லாவண்யா கிட்ட போகிறாங்க, போயிட்டு கேட்குறாங்க, இங்கே பாருமா உன் தலையில் இருக்க துணியை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா அப்படி தனியாக போகிறாங்க, போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கும் ராகவுக்கும் தப்பு நடந்துருச்சு, அதனால தான் அபி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. ஓ அது அப்படியாம்மா, சரி சரி, இனிமேல் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிர்லேருந்து வந்தவங்க அமைதியாக இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கட்டும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அனு ஆகாஷ் 2 பேருமே பார்க்குறாங்க. என்ன ஆகாஷ், நாம் ஒரு முடிவு பண்ணி அந்த மகளிர்லேருந்து வர வச்சா அவங்க அமைதியாக போகிறாங்க, அப்படி என்ன சொல்லியிருப்பா மது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே குழப்பமாக அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. லாவண்யா சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க. ராகவ தாலி கட்ட சொல்கிறாங்க. அப்படியே எழுந்துக்கிறாரு, நான் தாலி கட்ட மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தாலி அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு ராகவ் எழுந்துக்கிறாரு. அப்படியே லாவண்யா டென்ஷனாக வராங்க. ஐயோ கடவுளை, இவன் வேற எதுக்காக இப்படி சதி பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அப்படியே ஓடி வராங்க. இங்கே பாரு ராகவ், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, நீ யாருக்கு வீட்லையும் தாலி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, என்ன மது நீ இங்கே இருக்க, அப்போ பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே அந்த துணியை எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா லாவண்யா நீயா, நீ எதுக்காக என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. இங்கே பாரு ராகவ், உன்னை நான் ரொம்ப விரும்பினேன் புரியுதா, அபிக்கு முன்னாடியே நீ தான் என் புருஷன் நினச்சிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அதனால தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, நான் மாறி இங்கே வந்து உட்காந்துட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ராகவுக்கு கோவமாக இருக்குது. எதுக்காக இப்படி நடந்துக்கிற, நீ பண்ணுறதுலாம் நல்லா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. இங்கே பாரு ராகவ், என்னை அசிங்கப்படுத்தாத புரியுதா, கண்டிப்பாக உன் கையால் நான் தாலி வாங்குவேன், அப்படி ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்படியே ராகவ் நின்றுட்டுருக்காரு. எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்த உடனே நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க மது. இங்கே பாருங்கள், நான் விமலை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. ராகவ் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு மது தனியாக கூட்டிகிட்டு போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீயும் நானும் எந்த தப்புமே பண்ணலை சரியா, அபி நம்மளை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லை நர்ஸு சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு மது சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகவ் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அப்படியா, நீ தான் என் பக்கத்தில் உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் வேற உன்னை திட்டிட்டேன், லாவண்யான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வராங்க. இங்கே பாருங்கள், நான் ராகவை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே சேர்ந்து. நான் வந்து விமலை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கல்யாணம் இது வரைக்கும் வந்துடுச்சு, நீயும் விமலும் கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து உட்காராங்க, கூட விமலும் சேர்ந்து உட்காராங்க. 2 பேருமே சேர்ந்து உட்காராங்க. விமல் மது கழுத்தில் தாலி கட்டாரு. ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆனால் முரளிக்கும் சுந்தரிக்கும் அவ்வளோ கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்க்குறாரு. அத்தை என்ன அத்தை இங்கே நடக்குது, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, இந்த மது எல்லாத்தையும் சேர்ந்து நம்மளோட பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்டா அத்தை, என்னால் தாங்கவே முடியல. இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி வாழ்வாங்க, ஏற்கனவே அவங்க 2 பேரும் ரொம்ப பாசமாக இருக்காங்க, எப்படியாவது பிரிக்கணும், அபியை பிரித்து நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், கடைசியில் அவங்க 2 பேரும் ஒன்றா செஞ்சுட்டாங்க, நான் பண்ண பிளான் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு, இப்போ என்னத்த பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கடுப்பாக்குறாரு. என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கும் தான் அப்படியே டென்ஷனாக இருக்குது, நான் என்ன பண்ண முடியும், இங்கே நடக்கிறதுலாம் பார்த்து நம்மளை கேட்டால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி அப்படியே டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க. அதே மாதிரி அழகாக விமல் வந்து மது கழுத்தில் தாலி கட்டாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை கேட்குறாங்க. என்னது அது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை ராகவ், நீங்கள் அபிகட்டில் மறுபடியும் தாலி கட்டுங்க கோயிலில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க. ஆமாம் இது நல்லது தான் அப்படின்னு அணுவும் சொல்கிறாங்க, பாட்டியும் சொல்கிறாங்க. சரி சரி நல்லது தான், ஒரு வழியாக கல்யாணம் ஆனால் போதும், இந்த கல்யாணத்தில்வாது ஒழுங்காக இருக்கணும், இனிமே அபியும் உன்னோட பொண்டாட்டியாக நினைக்கணும், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், சும்மா சண்டைலாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே அபி ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. ஐயோ ரொம்ப ரொம்ப நல்லவரா நீங்கள், நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், ரொம்ப பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாலேயே பார்த்து ராகவத்தை அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க. ராகவும் அப்படியே பார்க்குறாரு. ஏய் நீ தாண்டி என் பொண்டாட்டி, நீ தான் எனக்கு எல்லாமேன்னு எனக்கு தெரியும், எந்த காரணத்தை கூட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும், அப்படியே நடந்தாலும் நானே நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே பார்க்குறாரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி சரி பார்த்ததெல்லாம் போதும், மணமேடையில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதே மாதிரி அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து போய் உட்கார்றாங்க. ராகவ் அபி கழுத்தில் தாலி கட்டாரு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அப்படியே பார்க்குறாங்க. அந்த கல்யாணத்தை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்பா இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு தான் அந்த கடவுள் நமக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்கிறாங்க. ஆமாக்கா, எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, என் மனசே அப்படி நிறைஞ்சா மாதிரி இருக்குக்கா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என் 2 பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கே, இந்த பொண்ணோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடும், என் வீட்டுக்கு வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன்க்கா. ஆனால் அந்த கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு. சரி சிவராமா, நீ கவலைப்படாதே, நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நம்ம நல்லது நினச்சா நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன சாகலாம் போனல பாத்தியா, உன் பொண்ணோட வாழ்க்கையே கடவுள் உன் பொண்ணுக்கே திருப்பி கொடுத்துட்டாரு, உங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா எல்லாருமே, அங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லாருமே, அஞ்சலி எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இனிமேல் அபி, ராகவ் 100 வருஷம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது, இவங்களோட பிரிவுன்றது இனி எப்போவுமே நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து மனசில் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. லாவண்யா பயங்கர கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அங்கே நடந்த அவமானம், அசிங்கம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ கடவுளே, எனக்கு ராகவ் ஏன் கிடைக்கல, நான் வந்து ராகவ் உண்மையாக தானே விரும்பினேன், எதுக்காக என்ன வேண்டான்னு சொல்லிட்டான், அவன் அபி கழுத்தில் தாலி கட்டலாம், இப்போது என் கழுத்தில் தாலி கட்டுற ஒரு சான்ஸ் கிடச்சோம், அதை வேண்டான்னு சொல்லி எழுந்துக்கிறான், எனக்கு ஏன் கடவுளே இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே கல்யாணம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து வீட்டுக்குள்ளே வலது காலை எடுத்து வச்சு வாமான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அபி வராங்க. ஆனால் அப்படியும் பார்க்கும்போது முரளிக்கு தாங்கவே முடியல. இதெல்லாம் பார்க்கக்கூடாது நான் நினச்சேன், ஆனால் இதெல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெறுப்பாக உள்ளே வராரு. எப்போ போல் பால் பழம் எல்லாமே கொடுக்குறாங்க. அபி அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க, ராகவும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே சாப்பிட்றாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கணுன்னு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. போன உடனே அப்படியே அபி உட்காந்துட்ருக்காங்க. ராகவ் பார்க்குறாரு. ஏண்டி நீ தாண்டி என் பொண்டாட்டி, எதுக்குடி இவ்வளோ எனக்கு கஷ்டத்தை கொடுத்த, கடைசியில் சந்தோஷத்தை தாங்க முடியாத அளவுக்கு அந்த கடவுள் கொடுத்துட்டார் எனக்கு, நீ தான் என்னோட பொக்கிஷமே, நீ இல்லாத ஒரு நாள் கூட எனக்கு ஒரு நரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. அப்படியே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, என்னங்க என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ராகவ் அப்படியே அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசவே இல்லை. தயவு செய்தே நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ராகவ் சொல்கிறாரு, உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நீ தப்பு நடந்துடுச்சுன்னு நினச்சி தான் நீ வந்து பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், மற்றபடிலாம் நீ எதுவுமே தப்பு பண்ணலை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உங்களோட பெருந்தன்மையை தான் காட்டுது, ஆனால் கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. நீ என்னென்ன பண்ண, கடைசியில் உன்னோட முருகர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தியா, நான் தான் உனக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ஆமாம், என்னோட முருகர் தான் எல்லாமே எனக்கு பண்ணியிருக்காரு, உங்களை எனக்கு திருப்பி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப சந்தோஷமாக அப்படி ஓடுறாங்க. போயிட்டு அந்த முருகரோட சிலையை பார்த்து சொல்கிறாங்க, முருகா உன்னோட வேலையே சூப்பர் வேலை முருகா, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியாது, எனக்கு ஏதோ என் வாழ்க்கை போகிற மாதிரி இருந்தது, போயிடுச்சுன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் கடைசியில் என்னோடய வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுத்துட்ட முருகா நீ என் கூடவே இருக்க முருகா, என்னை விட்டு எப்போவுமே போயிடாத, நீ தான் முருகா என்னோட பலமே, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வராங்க. வந்தோடனே அப்படி ராகவ் பார்க்குறாரு, பார்த்துட்டு பேசுகிறாரு. என்ன உன்னோட சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. ஆமாங்க வேண்டிக்கிட்டேன், உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு புருஷனாக நீங்கள் தான் கிடைக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி நான் அனுப்பின கிஃப்டெல்லாம் பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. எல்லாமே சூப்பராக இருந்தது, அது எப்படி பார்த்து எல்லாமே வாங்கியிருக்கீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது, அதில் அந்த கூண்டு அனுப்புனீங்கல்ல, அந்த தூக்குனாங்குருவி கூண்டு, அது ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு சின்ன வயசில் ரொம்ப அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் எல்லா கடையிலையும் தேடி அதை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இனிமே நீ தான் எனக்கு எல்லாமே அபி, இனிமேல் என் கூட சண்டை போடாத அபி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்னது நான் அவன் கூட சண்டை போடுறேன்னா, நான்லாம் எப்போவுமே சண்டையே போட மாட்டேன், நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் என் மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, இனிமேல் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், எதுவும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு கோவம், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இங்கே பாரு அபி, ஆனால் ஒன்று, இந்த முரளி இன்னும் கரெக்டாக 5 மாதம் தான் அவன் இங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் அவனை இங்கே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் அதுக்கப்புறம் அஞ்சலி அக்கா வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அக்கா தானே, குழந்தை அக்காவை நான் பார்த்துப்பேன், நான் கடைசி வரைக்கும் கூட இருந்து பார்த்துப்பேன்,
ஆனால் அவன் இருக்கக்கூடாது, அவன் அவன் வந்து ஏமாத்துறவன், அவன் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு. அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அவன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்ருக்காதீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அஞ்சலி அக்காவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும், அவங்கள நாம் கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஆமாம் அபி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆகாஷ் அனு 2 பேருமே ரூமில் இருக்காங்க. அவங்களும் அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா ஒரு வழியாக நல்லது நடந்துருச்சு, நம்ம மகளிர் அணிலேருந்து வர வச்சா அவங்களும் சொதப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்போ என்ன தெரியுமா தோணுச்சு, ஐயோ என்ன பண்ணுறதே தெரியல, மதுக்கும் ராகுக்கும் கல்யாணம் ஆகிடும் போல இருக்கே, அபியோட வாழ்க்கை போச்சா அப்படிலாம் அப்படியே டென்ஷனாக இருந்தது. ஆனால் எல்லாமே உல்ட்டாவாக நடந்துருச்சு. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அபி ராகவை கல்யாணம் பண்ண உடனே அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. எனக்கும் புரியுது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க, பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஏன்னா தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருந்தால் அது உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. சரி என்னையும் கொஞ்சம் கவனிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, பொண்ணுக்கு கல்யாணம்லாம் ஆயிருக்கு, நீங்கள் இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு பாட்டி அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லபடியாக இருந்தால் என் பொண்ணு எனக்கு போதும், நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, எங்களில் அங்கே நிறைய வேலை இருக்க, போட்டதெல்லாம் அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா சொல்கிறாங்க. அபியும் வராங்க. என்னம்மா இதுக்குள்ளேயே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இங்கே பாரு அபி, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் வரேன், நீயும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டாச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. அனு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் போடுறாங்க. முரளிக்கு மட்டும் அப்படியே வயிறெலாம் எரியுது. இவங்க எல்லாரும் கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணிவிட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஐயோ இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக எழுந்துக்கிறாரு. என்ன மாப்பிள்ள என்ன சாப்பிட்லையா, நீங்கள் ஏன் எழுந்துக்கிறீங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, வயிறு ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முரளி அப்படி எழுந்து போகிறாரு. அதே மாதிரி சாப்பிட்டு பின்னாடியே போகிறாங்க சுந்தரியும். ஏன்னா எதுக்காக சாப்பிடாம வராங்க, எல்லாருமே இருக்காங்க, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க அத்தை, எனக்கு கடுப்பாக இருக்க அத்தை, அங்கே எல்லாரும் கல்யாணத்தை முடிச்சுட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதை நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக மறுபடியும் அதையே பேசிகிட்டு இருக்காரு. சரி நீ டென்ஷன் ஆகாத, நீ டென்ஷன் ஆனால் தாங்க மாட்டேன் சரியா, நீ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே டென்ஷன் ஆகுது, பாவம் நீ எப்படி தாங்குவ, அபி தான் வேணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க. கடைசியில் அந்த அபிக்கே கல்யாணம் ஆகிடுச்சு, அதுவும் அந்த ராகவோட. அவங்க 2 பேர் இனிமேல் எப்படி வாழ போகிறாங்களோ. இங்கே பாருங்க அத்தா, இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க, 2 பேர் சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வருது, அவங்க 2 பேரில் சேர்ந்துலாம் வாழக்கூடாது, வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி கத்துறாரு. ஐயோ முரளி நீ டென்ஷன் ஆகாத சரியா, நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் சரி பண்ணிக்கோ உன் மைண்டை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி சுந்தரி போகிறாங்க. ஐயோ இவன் வேறு, இவன் கடுப்பானா என் கழுத்தி வேறு பிடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கே வந்து அப்படியே டென்ஷனாக போகிறாங்க. முரளி யோசிக்கிறாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக அதை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. வீட்டுக்கு அபியோட அம்மா அப்பா அத்தை 3 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவொடனே பேசிகிட்டு இருக்காங்க. இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் 3 பேருமே சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். கடைசியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தியா, அந்த முருகர் நம்ம கூட இருக்கார், அபியோட வாழ்க்கையை காப்பாற்றி கையில் கொடுத்துட்டாரு. இனிமேல் அவங்க 2 பேரை கடவுளே நினச்சாலும் பிரிக்க முடியாது, அப்படிப்பட்ட உறவு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. ஆமாக்கா நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதாக்கா, அந்த கடவுள் இருக்காருக்கா, இருந்ததுனால தான் இன்றைக்கி என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அதுவும் மாப்பிள்ளை என் பொண்ணு இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா, என் பொண்ணு ஒரு நிமிஷத்தில் நான் இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டா, அது அவளுக்கு சாதாரண விஷயம், ஆனால் எனக்கு எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா சொல்கிறாங்க. அதான் எங்களுக்கு தெரியுமே, நீ தான் சாகிறதுக்கே போயிட்டே அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, இப்போது மனசுக்கு நிறைவாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி நான் உங்களுக்கு போய் ஸ்வீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எழுந்து போகிறாங்க. பாத்தியா சிவராமா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சந்தோஷமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஸ்வீட்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. ஆமாக்கா அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இப்படி தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான், ஆனால் அவளுக்கு கோவம் வந்தது ஒன்றுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு. சரி ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சுது. அபி ராகவ் அனு ஆகாஷ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் நல்ல ஒரு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக பண்ணிடலாங்க்கா, கண்டிப்பாக கூப்பிடலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், அப்படியே குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா நானும் நினச்சேன் போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் போகவே முடியல அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. அதுக்கு தான்ப்பா நேரம் காலம்னு ஒன்று வரணும், எல்லாமே நம்ம நினச்சா உடனேலாம் நடந்துடாது, அதுக்கு நேரம் வரணும், இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. நாளைக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிவிடு அபிக்கிட்ட, நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம், அப்படியே லக்ஷ்மி அம்மாவையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா நான் எல்லாரையும் கூப்பிட்றேன், நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து விருந்தும் அப்படியே கொடுத்துடலாம், ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. ஆமாப்பா நீ சொல்கிறது நல்லதாக தான் இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் சந்தோஷமாக விருந்து கொடுக்கலாம், அவங்க குடும்பம் எல்லாரையுமே நம்ம கூப்பிடணும்,
கூப்பிட்டு சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஆமாக்கா, நம்ம சந்தோஷத்தை நல்லபடியாக வெளிப்படுத்தணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறார். 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அபி, ராகவ் 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன அபி அப்படி பார்க்குற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. இல்லை, எந்த தப்புமே நீங்கள் பண்ணவே இல்லை, ஆனால் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி குத்தி காட்டி உங்கள் மனசை நான் ரொம்ப ஒரு மாதிரி உடச்சிருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, பாஸ்ட் எல்லாத்தையுமே மறந்துடு. இனிமே அதை பற்றியே யோசிக்காத. நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம், புதுசாக வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம். அதை பற்றி மட்டும் தேவையில்லாத பழசெல்லாம் யோசித்து குழப்பிக்காத அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லைங்க, இல்லை, நான் குழப்பத்திலே இல்லை, தெளிவாக இருக்கேன். யார் சொன்னாலும் எப்போவுமே உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது ராகவுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கா. அப்படியே அபியே பார்த்துட்ருக்காரு. அபியும் அப்படியே ராகவையே 2 பேருமே பார்க்குறாங்க.